ஸோ நம்ம வந்து எக்கனாமி வந்தாச்சு. எக்கனாமியில் ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிச்சாச்சு. அது ஒரு பெரிய டாபிக். அதுக்கப்புறம் இன்னும் 3 டாபிக் தான் இருக்குது. ஒன்று வந்து க்ரோத் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று பேங்க் சம்மந்தப்பட்டது, மானிட்டரி பாலிசி வரும், அப்புறம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபிஸ்கல் பாலிசி, அதுக்கப்புறம் பார்த்தா அக்ரிகல்ச்சர், அதோட ஓவர். ஸோ இதை முடிச்சுட்டா வந்து ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். இது வந்து இது வந்து என்னோட எய்ம். உங்களோட எய்ம் வந்து வீடியோ முடிக்கிறது கிடையாது. இந்த வீடியோ முடிக்கலனா கூட உங்களால் கரண்ட் அஃபேர்ஸில் கெஸ் பண்ணி ஆன்சர் போட முடியும். ஸோ ஒரு பிடிஎஃப் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னு நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா படிக்கும்போதே இது ஒரு கொஷினை பார்த்துருங்க. இந்த டாபிக் இருக்குது, இது வந்து எக்ஸாம் கொஷின் வந்துருச்சு, அப்போ ஏபிசிடின்ற அந்த 4 ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு இதை பிக் பண்ணி படிங்க. நான் ஆன்சர் வீடியோ பார்க்குறீங்க, 20 மினிட்ஸ் ஒரு பிடிஎஃப் படிக்கிறீங்க. பிடிஎஃப் படிக்கும்போது எல்லா பாயிண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏபிசிடி எது வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்தது போங்க. ஸோ இப்போ இந்த டாபிக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் அலோகேட் பண்ணி இந்த பிடிஎஃப்ல இருக்கிற முன்னாடி பாயிண்ட்ஸ்லாம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், கன்சூமர் எக்ஸ்பென்ஸ் சர்வே அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் 4 ஸ்டேட்மெண்ட் ஏபிசிடி அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி எது வரும் எக்ஸாமுக்கு யோசிச்சுங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் ரிவிஷன் பண்ணுங்கள். ஷார்ட் ரிவிஷன் பண்ணிவிட்டு இதை வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பார்க்க போகிற டாபிக் வந்து ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்னால் புரியுதுல, ஒரு வேலையை செய்கிறவங்க. அப்போ ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒரு வேலை செய்கிறவங்க புரிஞ்சு போச்சு. ஆத்தரைஸ்னால் புரியுதா? எஸ், அதிகாரப்பூர்வமாக இவங்க தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு வந்துருச்சு. என்ன வேலையை? ஒரு பொருளாதார வேலை. சிம்பிளாக பொருளாதாரம்னா என்ன சொல்லுவாங்க? ட்ரேடிங் தானே, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தானே. எஸ், இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிட்டாங்க, கரெக்டாக. இந்த பொருள் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை இங்கேருந்து பொருளை வாங்குவாங்க. அதான் நடக்கும். குளோபலைசேஷன் அர்த்தம். ஒரு குட்ஸ் இன்னொரு கண்ட்ரிக்கு போகுது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். எஸ், அப்போ இந்த கண்ட்ரி வந்து இந்த பொருளை உற்பத்தி பண்ணிடுச்சு, இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரி போகுது இல்லை, எது வழியாக போகுது? இந்த இடத்த ஒருத்தன் பேக் பண்ணணும், ஒரு கப்பல் அனுப்புவாங்க, அப்புறம் இங்கே ஒருத்தவங்க இறக்குவாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வேலைகளை எல்லோரும் செய்யாதீங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் செய்ய விருப்பம் இருக்கோ அவங்க என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் பேரை உங்களை நான் அத்தரைஸ் பண்ணிடுறேன், நீங்கள் மட்டும் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் மட்டும் பண்ணுங்க என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணியாச்சு, ஒரு கண்ட்ரி உற்பத்தி பண்ணிச்சுன்னா அது இன்னொரு கண்ட்ரிக்கு போகுதா? எஸ், இது போகிறது வந்து நம்ம என்ன பண்ணல, நம்ம யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன குவாலிட்டியாக பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணல, கவர்மெண்ட் எதுவும் வாட்ச் பண்ணல. இப்போ இனிமேல் இந்த ஒர்க்கை யார் பண்ண போகிறா, இங்கே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை யார் பண்ண போகிறா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் தரப்புறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஒரு பொருள் போக போகுதுன்னா இங்கே இந்த ஷிப்புக்கு எந்த ஷிப்பு வந்து கொண்டு போக போகுது, அந்த மாதிரி வேலைகள்லாம் நேம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் அத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர். இட்ஸ் ஏ ப்ரோக்ராம் என்ற முக்கியமான பாயிண்ட். இந்த விஷயம் வந்து எது கீழே தெரியணும்ல. எஸ், வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் ஓட சேஃப் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் டு செக்யூர் அண்ட் ஃபெசிலிட்டேட் குளோபல் ட்ரேட். புரிஞ்சுல? எஸ், ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் ட்ரேட் நடக்குது, அந்த ட்ரேடை வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கணும், குவாலிட்டியாக மாற்றணும், செக்யூரிட்டியாக மாற்றணும், ஈஸியாக பண்ணணும். கரெக்டாக? யார் வேணால் ஒரு ட்ரேட் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் யார் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் இல்லாமல் சீப்பாக நடக்குதோ அதான குவாலிட்டி. அப்போ அந்த நாட்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டேட்டஸ் தருவாங்க, ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சேஃப் ஃப்ரேம் ஒர்க் யாரோடது கேட்பாங்க, WCO, வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். கஸ்டம்ஸ்னாலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு ப்ரோக்ராம் தான் அது AEO. இங்கே போட்டிருப்பாங்க. அது மெயின் எய்ம் என்ன? இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின் செக்யூரிட்டி. கரெக்ட் தானே? ஒரு பொருளை இங்கேருந்து சப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த சப்ளை பண்ணுறதுக்கான இதெல்லாம் என்னென்ன செயின் தேவைப்படுது, அங்கேருந்து பேக்கேஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஷிப்பில் ஏற்றுறதுக்கு, இங்கே இறங்கணுன்னு இன்னொரு ஷிப் கிட்ட வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களே, அந்த ஒட்டுமொத்த செயின் தான் சப்ளை செயின். அண்ட் ஃபெசிலிட்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். கரெக்டாக? எஸ், இதுதான் மெயின் எய்ம். இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸுக்கு யார் ஒர்க் பண்ணுறான், எந்த பார்ட்டி ஒர்க் பண்ணுது, அவனுக்கு அத்தரைசேஷன் கொடுத்துருவோம். அவன் என்ன சொல்லலாம், நம்ம அத்தரைஸ்ட் எக்கனாமிக் என்டிட்டி சொல்லிடலாம். ஒரு கம்பெனிக்காரன் இருக்கான், இவனை நம்ம அத்தரைஸ்ட் எக்கனாமிக் என்டிட்டி சொல்லிட்டு என்ன அர்த்தம், இந்த கண்ட்ரியில் இவன் என்ன பண்ணுவான், அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அவனை கொடுப்பான். It has been granted AEO status by or on behalf of the National Customs Administration. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு பொருளை எவன் எடுத்து போகிறான் அப்படின்னா இந்தியாவுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும், இந்தியாவோட கஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஆளுக்கு AEO ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. அவனே அந்த வேலை பார்த்துருவோம். சப்ளை இந்த குட்ஸை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சப்ளை பண்ணிவிடுவான். யாரால வராங்க பாருங்கள், முக்கியமானது இந்த AEO ஸ்டேட்டஸ் யாராக இருக்கலாம், அந்த வேலையை பண்ணுறது யாராக இருக்கலாம், மேனுஃபேக்சரர்ஸ், பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, இம்போர்ட்டர்ஸ். இம்போர்ட்டர்ஸ் இல்லை, இன்னொரு கண்ட்ரிலேருந்து வாங்குவாங்கல்ல, நமக்கு ஒரு பொருள் தேவை, அப்போ இங்கே போயிட்டு வாங்கிட்டு தருவான்ல, அந்த இம்போர்ட்டருக்கு என்ன தரலாம், நம்ம AEO ஸ்டேட்டஸ் தரலாம். அதோட பெனிஃபிட் புரியுதுல. இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, நம்ம யார்கிட்ட வாங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, யாருக்கிட்ட இந்த AEO ஸ்டேட்டஸ் இருக்கோ அவன்கிட்ட சொன்னால் இன்னும் செக்யூர் தானே. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இவனுக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கேன், இவன் வந்து கரெக்டாக பண்ணுவான். எஸ், ஸோ இம்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், புரோக்கர்ஸ்க்கு, கேரியர்ஸ்க்கு, கன்சாலிடேட்டர்ஸ், இன்டர்மீடியரிஸ், போர்ட்ஸு, ஏர்போர்ட்ஸு, ஆப்ரேட்டர்ஸ், வேர் ஹவுஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு எல்லாருமே வருவாங்க.
வேறு கொஸ்டினாக புரியல. எஸ், பொருளை இறக்கியாச்சு. இங்கே இருக்கிற பொருளை ஒரு ஸ்டோரேஜில் போட்டு வைப்பாங்க. இது எடுத்து போகிற வரைக்கும். அப்போ இதுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ், எடுத்து வரணுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அந்த போர்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், இம்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஃபார்முலா பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட் முக்கியம், இந்த ஏஇஓன்றது வாலண்டரி ப்ரோக்ராம் தான். நீங்கள் தரலாம், தராமல் இருக்கலாம். கம்பல்சரியாக ட்ரேட் பண்ணுறோம் எல்லாரையுமே இந்த ஸ்டேட்டஸ் வாங்கிக்கணும்னு சொல்ல முடியாது. யாருக்கு விருப்பம் இருக்கோ வாங்கிக்கலாம். இந்த கம்பெனிக்காரன் இம்போர்ட் பண்ணுறான், இல்லை இந்த கம்பெனிக்காரன் வந்து போர்ட் நடத்துகிறான், உனக்கு ஏஇஓ ஸ்டேட்டஸ் வேணுமா அப்படின்றத கவர்மெண்ட் சொல்லாது. உனக்கு வேணும்னா நீ அப்ளை பண்ணு, கவர்மெண்ட் தரும். ஓகே, உனக்கு இந்த ஏஇஓ ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சுன்னா என்ன அட்வான்டேஜ்? நீ வந்து ஒரு செக்யூர் ட்ரேடர், நீ மக்களுக்கான ஒரு ட்ரேடிங் பார்ட்னர், நீ ரிலையபிளான ஆளாக இருப்ப. நீ கரெக்டு தானே? எஸ். அடுத்து வந்து இந்த ஏஇஓ ப்ரோக்ராமுக்கு அத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர், இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டுச்சரி ஃப்ரேம் ஒர்க் தரணும் அப்படின்றது 2016 முடிவு செய்கிறாங்க. ஓகே, அது முக்கியம் இல்லை. இந்த ஏஇஓ ஸ்டேட்டஸ் ஒரு கம்பெனி வாங்குதில்ல, அவங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்கள்ல, அந்த சர்டிஃபிகேட் வந்து 3 லெவல் இருக்குது. Tier 1, Tier 2, Tier 3. அதாவது இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஸ்டேட்டஸ் தரணும்ல. அப்போது எதை பார்த்து ஸ்டேட்டஸ் கொடுக்கும்? இது தரமாக இருக்கணும்ல. எஸ், எதை பார்த்து கொடுக்குதோ அதை பொறுத்து இந்த சர்டிஃபிகேட் மாறும். புரிஞ்சா? எஸ், இந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் தரப்போகுது. அந்த ஸ்டேட்டஸை தரத்துக்கு எதெல்லாம் பார்க்குது, அந்த குவாலிஃபிகேஷனை பார்க்குதில்ல, அதை பொறுத்து தான் இது டயர் மாறும். எக்ஸாம்பிள், இந்த ஏஇஓ ஸ்டேட்டஸ் T1 என்னது, வெரிஃபைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டாக்குமெண்ட் சப்மிஷன் ஒன்லி. வெறும் நீ சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு உனக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்தா அது ஏஇஓ T1. கூடவே டாக்குமெண்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நேராக வந்து உங்களோட ஆன்சைட் வெரிஃபிகேஷன் பண்ணுது, உங்களோட இடத்துக்கே வந்து பார்க்குதுன்னா உனக்கு என்ன சர்டிஃபிகேட்? Tier 2 சர்டிஃபிகேட். 3வது டயர் இருக்குல்ல. எஸ், அவர் என்ன பண்ணுறாருன்னா டாக்குமெண்டேஷன் சப்மிஷன் வழியாக Tier 1 சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். 2 வருஷம் ஆச்சு வாங்கி. ஹி என்ஜாய்ட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் 2 years ஒன்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் டாக்குமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸ் மாறுதோ, நிறைய சேஞ்ச் பண்ணுறாரு. அவர் பண்ண ஒர்க்கில் நிறைய சேஞ்ச் பண்ணுறாருன்னா அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக டேரெக்டாக வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா அது Tier 3. இந்த 3 ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இந்த 3 ஸ்டேட்டஸ் யாருக்கு மட்டும்தானா, இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டயர். டாக்குமெண்ட்டுக்கு, ஆன்சைட் வெரிஃபிகேஷன், அப்புறம் இந்த 3 ஸ்டேட்டஸ். மற்ற பேர் இருக்காங்களே, லாஜிஸ்டிக் ப்ரொவைடர்ஸ், லாஜிஸ்டிக் பொறுத்தல வண்டி தருவாங்க, ஆப்ரேட்டர்ஸ், கஸ்டம் புரோக்கர்ஸ், வேர் ஹவுஸ் ஆப்ரேட்டர்ஸ். மீனிங் புரியல? எஸ், நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த பொருளை எங்கே எடுத்து போகணும்? சீ போட்டு எடுத்துகிட்டு போகணும். இது லாஜிஸ்டிக்ஸ். கரெக்டாக? எஸ், அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாக? அப்புறம் இங்கேருந்து ரெடி பண்ணி வேர் ஹவுஸ் ஸ்டோர் பண்ணி எடுத்து இன்னொரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் இருப்பாங்க. அதில் இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இந்த 3 சர்டிஃபிகேட். மற்றபடி லாஜிஸ்டிக் ப்ரொவைடர்ஸ், கஸ்டடியன்ஸ், வேர் ஹவுஸ், இவங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு டைப் சர்டிஃபிகேட் தான். என்னது? AEO-LO. அதாவது ஆன்சைட் வெரிஃபிகேஷன் இஸ் டன் இன் அடிஷன் டு தி டாக்குமெண்ட். ரெண்டு பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஆன்சைட் வெரிஃபிகேஷன், ரெண்டும் சேர்த்து தர ஒரு ஸ்டேட்டஸ் தான் AEO-LO, அதாவது லாஜிஸ்டிக் ஆப்ரேஷன் AEO. ஸோ எப்படி பண்ணுவாங்க சொல்லியாச்சு. இப்போ யாருக்கு தருவாங்க? ஹூ இஸ் என்டைட்டில்டு ஃபார் AEO சர்டிஃபிகேஷன்? சிம்பிளாக எல்லாரும் கிடையாது. எனி1 இன்வால்வ்ட் இன் இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின், கஸ்டம்ஸ் ரிலேட்டட் நீ ஒரு வேலை செய்கிற, இன்டர்நேஷ்னல் சப்ளை பண்ணியிருந்தால் உனக்கு என்ன உண்டு? AEO ஸ்டேட்டஸ் உண்டு. கரெக்டாக? நீ எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், இம்போர்ட்டராக இருக்கலாம், இல்லை லாஜிஸ்டிக் தராது, அதாவது ஏர்போர்ட் இந்த ஃப்ளைட் ஓட்டராக இருக்கலாம், ஃப்ளைட்டு கேரியர்ஸு இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் எலிஜிபிலிட்டி என்னென்னா, they have handled 25 import and export documents in last financial year. போன வருஷம் நீ வந்து ஸ்டேட்டஸ்க்கு AEO ஸ்டேட்டஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிற. அப்படி பார்த்தா லாஸ்ட் வருஷத்தில் அட்லீஸ்ட் நீ ஒரு 25 டைம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடைசி 3 வருஷமாக நீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும். they had their business activity for last 3 financial years. புதுசாக இப்போ ஒரு பிஸ்னஸ் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு டேரெக்டாக போய் AEO ஸ்டேட்டஸாக கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 3 வருஷம் நீ வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியலி சால்வெண்ட்டாக, அதாவது 3 வருஷமாக நீ கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக கடன் கட்டிட்டு இருக்கணும். சால்வெண்ட்னா கடன் கட்டுற ஆள், நம்பிக்கையான ஆள். இன்சால்வெண்ட்னா சரியில்லை அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே வந்து ஃப்ராடோ, ஃபோர்ஜரியோ அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. கடைசி 3 வருஷத்தில் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே ஒன்று பேரக்கூடாது. இதான் எலிஜிபிலிட்டி ஃபார் டு கெட் AEO ஸ்டேட்டஸ். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வாங்கினவங்க இந்தியாவில் எத்தனை பேர்? Tier 1 2800 பேர். அதான் ஈஸி. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி. T2 400 பேர். இந்த T3 3 பேர் தான். LO பாருங்க 745, 2 ஃபஸ்ட் 2 சேர்த்து. இதெல்லாம் யார் சொல்கிறா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்கிறது. ஓகே, அடுத்து அதர் ரீசன்ட் ஸ்டெப்ஸ் டு ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட் தானே இது? எஸ். உங்களுக்கு தெரியல, NIMZ கேள்விப்பட்டிருக்கோம், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன். ஜோன்னா புரியுதுல, ஒரு இடத்துல ஒரு பகுதி நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த எதனா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பகுதியை நம்ம ஒரு ஜோன் சொல்லுவோம். கரெக்டாக? என்ன ஜோன் சொல்கிறோம்? மேனுஃபேக்சரிங் ஜோன் சொல்கிறோம். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு இடத்த மட்டும் நம்ம ஒரு ஜோனாக அனௌன்ஸ் பண்ணிடுறோம், மேனுஃபேக்சரிங் ஜோன் அனௌன்ஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணுவாங்க? இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க.
கரெக்ட் தானே? இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க சலுகை தருவோம். அப்போ ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்லையோ ஏதோ இடத்துல எந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? நிம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாம். நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன் அனௌன்ஸ் பண்ணிடலாம். அவங்களுக்கு நிறைய சலுகை கொடுக்கலாம், சப்சிடிஸ் தரலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க? மேனுஃபேக்சரிங் எல்லாம் என்கரேஜபிளாக பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மேனுஃபேக்சரிங்கிறது வேறு, எக்ஸ்போர்ட்ன்றது வேறு. இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸ்போர்ட்ன்றது வேறு தானே கேட்டா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது பாருங்கள். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதுதான் என்னது? எக்ஸ்போர்ட்டுக்காகவே ஒரு ஜோன் இருக்கும். இது ஒரு ஜோன் இருக்குது. இது ஜோன் வந்து எஸ்சின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே உற்பத்தி பண்ணுற எல்லா பொருளும் எக்ஸ்போர்ட்டுக்காக பண்ணுறது. அப்போ எக்ஸ்போர்ட்டை இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அதிகமாகிறதுக்காக நிறைய பெனிஃபிட் கொடுத்து பண்ணாங்கன்னா அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் அதிகமாகிறதுக்காக ஒரு ஜோனுக்கு நிம்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்தியாவோட கண்ட்ரி மேனுஃபேக்சரிங் லெவல் அதிகமாகிறது. டிஃப்ரென்ஸ் புரியுதுல? எஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இஸ் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் வாட்? ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் தான். ஆனால் நிம்ஸோட மெயின் எய்மே இண்டஸ்ட்ரியல் க்ரோத் உருவாக்கணும். மேனுஃபேக்சரிங் செக்டரை அதிகமாகணும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதிகமாச்சுன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். ஓகே, எஸ். அப்போது நிம்ஸுக்கும் எஸ்சிசெட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்கு, கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர், பாலிசிஸு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த நிம்ஸுன்றது இந்த டேர்ம் எப்போ நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்க ஆரம்பித்தோம்? நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2011 முக்கியமான பண்ணுறாங்க. இயர் முக்கியம். 2011 நம்ம நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி ஒரு பாலிசி கொண்டு வரோம். அந்த பாலிசியில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது நிம்ஸ், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன். எப்போயே நியூஸில் வந்துச்சு. இந்த நிம்ஸில் இந்த மேனுஃபேக்சரிங்னால எந்த செக்டர் கீழே வரும்? எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அப்புறம் சொல்லியிருக்காரு. கடைசியாக ஒரு 3 பேருக்கு அப்ரூவ் பண்ணியாச்சு. கலிங்கா நகர் என்ன சொல்கிற புரியுதுல? எஸ், த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் ஹஸ் கிவன் அப்ரூவல் டு 3 நிம்ஸ் ஏரியாஸ். ஒன்று கலிங்கா நகர், இன்னொன்று ஜெய்ப்பூரில் இருக்கிற ஜெய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா, அடுத்து அனதர் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், தேர்டு வந்து சங்கரரெட்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற. ஓகே, ஸோ ஒன்று கலிங்கா நகர், இன்னொன்று பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட்டு, இன்னொன்று சங்கரரெட்டி டிஸ்ட்ரிக்ட். கலிங்கா நகர் எங்கே இருக்குது? ஒடிசா. பிரகாசம் ஆந்திரா, சங்கரரெட்டி தெலுங்கானா. ஸோ ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் ஒரு நிமிஷம் வரப்போகுது. ஃபைனல் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நிமிஷம் எப்போ வந்துச்சு? 2011 பாலிசி. நீங்கள் போட்டு பாருங்கள். நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி. இந்த பாலிசி இருக்குல்ல? எஸ், இது மெயின் எய்ம் என்னது? இன்க்ரீஸ் தி ஷேர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன் ஜிடிபி டு 25%. நம்மளோட ஜிடிபி இருக்குன்னா அதில் 25% கான்ட்ரிபியூஷன் ரெவன்யூ யார் தரணும்? மேனுஃபேக்சரிங் செக்டர் தரணும். எம்எஸ்எம்இ எவ்வளோ தருதுன்னு பார்த்து ஞாபகம் இருக்கா? அதை ரிவிஷன் பண்ணுறேன். அந்த ஃபேக்ட் ஞாபகம் இருந்தால் ஓகே, இல்லைனா ஒரு எடுத்து பார்த்துருக்கேன். இங்கே மறுபடியும் போட்டு பாருங்க. நிம்ஸோட மெயின் எய்ம் என்னது? லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் டெவலப்ட் லேண்ட் வித் ரெக்வசைட் ecosystem ஃபார் ப்ரொமோட்டிங் தி வேர்ல்டு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஓகே, அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஏரியா வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் இந்த ஜோன் வந்து நிம்ஸ்னால் இந்த ஏரியாவே டவுன்ஷிப்பாக சொல்கிறது கூட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது தனி டவுன்ஷிப், இது தனி அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த நெய்வேலிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இங்கே போட்டு பாருங்க. தே வில் பி எந்த ஏரியா? இந்த நிம்ஸ் ஏரியாஸ்லாம் தே வில் பி இன்டெகிரேட்டட் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பாக மாற்றிடுவாங்க. அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே அதுக்கு ஒரு க்ளீன் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், தனி என்வரான்மெண்ட்டாக உருவாக்கிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு எத்தனை இருக்குது ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ்? 3 நிம்ஸ், நேம்லி பிரகாசம் ஆந்திரா, சங்கராரெட்டி தெலுங்கானா, கலிங்கா ஒடிஷா. அதே சமயத்தில் 13 நிம்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 8 இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் இருக்குது. டெல்லி, மும்பை. ஏரியா முக்கியம், ஜஸ்ட் பார்த்துங்க. டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒரு காரிடார் இருக்குது. இது ஒரு நிம்ஸ் ஏரியா. அந்த மாதிரி ஒரு 8 இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் இருக்குது. நம்பர்லாம் முக்கியம் இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நிம்ஸ் யார் பார்த்துக்கிறா, எந்த டிபார்ட்மெண்ட் நிம்ஸ், எந்த மினிஸ்ட்ரி தெரியும், அதில் எந்த டிபார்ட்மெண்ட்? டிபிஐஐடி. அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியாவை நம்ம நிம்ஸ்னு சொல்லணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்? இந்த ஏரியாவில் குறைஞ்சபட்சம் 30% ஏரியா வந்து மேனுஃபேக்சரிங் வேலை பண்ணிட்டு இருக்கணும். அதேமாதிரி அந்த லேண்டு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கக்கூடாது, ஒரு இன்ஃபர்டைல் லேண்டாக இருக்கணும், வேஸ்ட் இன்ஃபர்டைல் லேண்டாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு தேவையான எல்லா ரயில் போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், டெலிகாம் சர்வீசஸ் கூடவே வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கும் பண்ணும். அதை புரியுதுல? இந்த ஏரியாவில் இந்த நிம்ஸ் இருக்குன்னா இந்த நிம்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல யார் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி ப்ரைவேட் செக்டர் யார் பண்ணுவோம். அவன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல அவனுக்கு லாஸ் இருக்குன்னா எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்து அந்த லாஸ் யார் கொடுத்துருவா? கவர்மெண்ட் கொடுத்துரும். அந்த ஃபண்டு, இந்த கேப் ஃபண்டிங் எவ்வளோ லாஸோ அதை கொடுத்துரும். அதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கும் உண்டு நிம்ஸில். கவர்மெண்ட் எல்லா சலுகையும் கொடுத்துரும். ரயில், ரோடு, போர்ட் எல்லாமே கொடுத்துரும். அடுத்த முக்கியமான பாயிண்ட், டு எனேபிள் தி நிம்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆஸ் தி செல்ஃப் கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடி. மேலே பார்த்தோம்ல, அது தனி டவுன்ஷிப்பாக சொல்லிடலாம். ஒரு ஏரியாவே வந்து என்னது தனி ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுனாக ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? கொடுத்துடலாம். டு எனேபிள் தி நிம்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அட்டானமஸ் பாடி, இட் வில் பி டிக்ளேர்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லாத, இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். எந்த ஆர்டிகல் படி? 243 QIC ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். 243 இல்லை? எஸ்.
These NIMZ would be managed by the special purpose vehicle which would ensure master planning of zone, managing the zones. கிளியரன்ஸ் இருக்குது அப்படி புரியுதுல? எஸ், அதாவது வழக்கமாக ஒரு ஏரியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஜென்ரலாக கவர்மெண்ட் சொல்லுவோம்ல, அப்படி கிடையாது. இதுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, இதுக்கு கிளியரன்ஸ் தரதுக்கு, எல்லா வேலைக்கும் தனியாக ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணுவாங்க. அந்த மெக்கானிசம் தான் என்ன பண்ணும், இந்த இடத்த பார்த்துக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராசஸ் ரெடி பண்ணால் அதுக்கு பேர் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறது தெரியுது இல்லை? எஸ், இந்தியாவோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியாகணும். கரெக்டாக? அதுதான் என்ன பண்ணணும், நிறைய ஆப் உருவாக்கணும். ஐஸ் டேஷ்னு ஒரு ஆப் உருவாக்கணும், அடுத்து ஒரு ஆப் உருவாக்கணும். ஐஸ் டேஷ்னு ஆப் இருக்குல்ல? எஸ், ஒரே இடத்துல நிறைய பேரோட சயின்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அதுதானே? எஸ், நிறையா மினிஸ்ட்ரி. அது ஸ்பைஸ் ப்ளஸ் தானே? அது எஸ், ஸ்பைஸ் ப்ளஸ் தான் என்னது, ஈஸ் ஆஃப் டூயிங். அதை ஒரே இடத்துல ஒரு 3 கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ஒரு 3 கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி சேர்ந்து ஒரு வெப்சைட் பண்ணுறாங்க. 10 விஷயத்தை வந்து ஒரு ஆஃபீஸாக போகிறதுக்கு ஒரே ஆஃபீஸில் பண்ணிடலாம். இந்த ஸ்பைஸ் ப்ளஸ்ஸு, கஸ்டம் கிளியரன்ஸு, ஐஸ் டேஷு, அப்புறம் வந்து வர்றவங்க இன்டர்நேஷனல் ட்ராவல்ஸ் அடித்து எல்லாமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியாகிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியாக பண்ணுறது தான் ஏஇஓ. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக்கிறதுக்கு, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு NIMZ ஜோன். புரிஞ்சுங்களா? எஸ். அப்போது நம்ம இந்தியாவோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிறது எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அடுத்து கம்பெனிஸ் ஆக்ட் முக்கியம் இல்லை? எல்லா கம்பெனிஸையும் ரெகுலேட் பண்ணுற ஆக்ட் கம்பெனிஸ் ஆக்ட். அப்போ இந்த ஆக்டை நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கணும், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதிகமாக்கணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம என்ன பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும்ல. ரூல்ஸை ஈஸியாகிறதுனால கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸ் ஹாப்பி, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். இல்லை ஏன் புரியல? ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நம்மளுடைய எய்ம் என்னது, டாப் 10 ரேங்க் உள்ள வரணும். அதுக்கு நிறைய ஆப்ஸ் வருது, NIMZ வருது, ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் வருது, ஏஇஓ ஸ்டேட்டஸ் வருது. அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்டை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி 2019 வந்திருக்கு. மீனிங் புரியுதுல? எஸ். ஜென்ரலாக கம்பெனிஸ் ஆக்டோட மெயின் எய்ம் என்ன இருக்கும், எல்லா கம்பெனிஸும் அதை தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிஸ் ஆக்டில் சொல்கிறபடி தான் அந்த ரூல்ஸ் எல்லா கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக? எஸ். அந்த கம்பெனிஸ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி 2019 இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, பாஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 2020 மறுபடியும் கம்பெனிஸ் ஆக்டை திருத்தி இன்னொன்று வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்ல போதில்லை, எப்பவுமே ஜென்ரலாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1970 வச்சுக்கலாம். 1970s 50s ஒரு ஆக்ட் வருது, எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட் வந்துச்சு. ஓகேவா? ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம வந்து சமூகம் மாறுதில்லை, பிஸ்னஸ் மாறுதில்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் மாற்றணும்ல. அப்போ 2019 இந்த அமெண்ட்டாக பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் 2020 இப்போது 2030 என்ன பண்ணுவாங்க, அதே கம்பெனிஸ் ஆக்ட் ஒரிஜினல் ஆக்ட் ஒன்று இருக்கும், அது திருத்தி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. 2030 கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2030 வரும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பிஸ்னஸ் ஃப்ரீயாக பண்ண விடலாமா, இல்லை ஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா, டேக்ஸ் அதிகமாக்கலாம், நிறையா இருக்குல்ல, கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல. எஸ். அப்போது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தாலே ஒரிஜினலாக ஒரு ஆக்ட் இருக்குது, அதை இந்த வருஷம் திருத்திருக்காங்க, இந்த கவர்மெண்ட் மாற்றிருக்கு. ஏன்னா அது கொண்டு வந்த இந்த ஆக்டை கொண்டு வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கும். இப்போ வேறு கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட்டோட பாலிசி திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவங்களோட திங்கிங் ஏற்ற மாதிரி கம்பெனிஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் பார்க்குறோம். அதாவது இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகணும். வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே அது டாப் 10 கண்ட்ரியில் இந்தியா இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறதுல. அதான் நம்மளோட எய்மே. அப்போது அது ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த கம்பெனி ரெகுலேட் பண்ணுற ஆக்ட் இது கம்பெனிஸ் ஆக்ட். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணுறதுக்கு அமெண்ட் பண்ணுவோம்ல. எஸ், அந்த மாதிரி அமெண்ட் பண்ணி 2019 அமெண்ட் பண்ணாங்க, மாறி இருக்குது. மறுபடியும் 2020 அமெண்ட் பண்ணிட்டாங்க. 2020 பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2019 கம்பெனிஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே காரணம் தான். CSR நாம்ஸ் ஒரு நாம்ஸ் இருக்குல்ல, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார்? கார்ப்பரேட்ஸ். ஒவ்வொரு கார்ப்பரேட் என்ன பண்ணணும்னா தன்னோட வரவில் இல்லை தன்னோட அந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, அனுப்புகிறேன் ஒரு அடுத்தவங்களை சொல்லுவேன், சிம்பிளாக புரிஞ்சுக்கேன். ஒவ்வொரு கார்ப்பரேட்டும் தனக்கு வர லாபத்தில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ், ஒரு 2% என்ன பண்ணணும்னா சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அதுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்கூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை என்விரான்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நாம்ஸை அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நாம்ஸ் போட்டாங்க. அதான் CSR நாம்ஸ். அது டீட்டெயிலாக கீழே வரும். ஓகே, அந்த நாம்ஸை ஸ்ட்ரிக்டாக யாரும் ஃபாலோ பண்ணல. அவங்க லாபத்தில் 2% இன்வெஸ்ட் பண்ணணும்ல சமூகத்துக்கு மேலே, அது அந்த எந்த கம்பெனிஸும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணல. CSR ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அப்போ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வைக்கணும், அதுக்காக வந்தது தான் கம்பெனிஸ் ஆக்ட் 2019. புரிஞ்சுல? கம்பெனிஸ் ஆக்ட் பண்ணி இருக்குது, அதை அமெண்ட் பண்ணி இப்போ CSR நாம்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும், CSR நாம்ஸ் தெரியணும்ல. இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, இதை பற்றியான பேசிக்ஸ் இந்த PDF தரல, அதனால் அந்த பாயிண்ட் எழுதிக்கணும். ஓகே, CSR ஒரு நாம்ஸ் தானே. எஸ். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்குது. 2013 சொல்கிறப்போ இதில் எப்படி 2020 அமெண்ட் பண்ணுறாங்களோ அப்படி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன வந்திருக்கு, அதில் தான் CSR நாம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு கார்ப்பரேட்ஸும் தன்னோட லாபத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குல்ல, ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொண்டு வந்தாங்க. அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், பனிஷ்மெண்ட் தரலாம்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணுறாங்க. 2019 அமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வேண்டியது இந்த நாம்ஸ் ஃபஸ்ட் எப்போ வந்துச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் புரியல? இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2019 மெயின் எய்மே CSR நாம்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் தான் வந்திருக்கு, அதுதான் மாற்றுறாங்க. அப்போ
அப்போ சிஎஸ்ஆர் நாம்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொண்டு வந்தாங்க. அதில் இருக்காது எழுதிக்கு. ஓகேவா? ஸோ 2013 கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனியோட லாபம் இருக்குல்ல, ப்ராஃபிட், அது ஒரு வருஷத்தில் 5 கோடி இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஒரு கம்பெனியோட லாபம் 5 கோடி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும், உன்னோட லாஸ்ட்டு 3 வருஷத்தில் கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த 3 வருஷத்தில் உன்னோட ரெவன்யூவில் உன்னோட லாபத்தில் 2% காசு எடுத்து என்ன பண்ணணும், நீ சிஎஸ்ஆருக்கு பயன்படுத்தணும், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பயன்படுத்தணும். உன்னோட இருக்கும் அந்த கம்பெனியோட லாஸ்ட்டு 3 ஃபினான்ஷியல் இயர்ஸில் இருக்கிற காசை ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தா 2%. அதுவும் இந்த வார்த்தை தெரியுமா, 3 வார்த்தை இருக்குது. நெட் வர்த்துன்னு இருக்குது, ஒரு கம்பெனியோட நெட் வர்த்துன்னு வார்த்தை இருக்குது, டேர்ன் ஓவர்னு வார்த்தை இருக்குது, ப்ராஃபிட்னு வார்த்தை இருக்குது. நெட் வர்த்துனா அந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த சொத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த பில்டிங் எல்லாம் சேர்த்து. எஸ். டேர்ன் ஓவர்னா வருஷத்துக்கு எவ்வளோ வருது, ரிட்டர்ன் வருது. அந்த ரிட்டர்ன் அந்த கம்பெனிக்கும் கிடையாது, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாலும் எல்லா காசும் இருக்கும்ல, டேர்ன் ஓவர். ப்ராஃபிட்னா எல்லாத்துக்கும் போக மிச்சம் அந்த கம்பெனிக்கு தான் லாபம். இல்லை, எஸ். எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், ஒரு கம்பெனிக்கு வந்து லாபம் ப்ராஃபிட்ன்றது ஒரு 5 கோடி வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணும், சிஎஸ்ஆர் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி 3 கண்டிஷன் இருக்குது. ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணி பண்ணணும். உங்கள் கம்பெனியோட நெட் வர்த், டோட்டல் வர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 500 கோடி இருந்துச்சுன்னா, இல்லைனா ஒரு வருஷத்தில் உன்னோட டேர்ன் ஓவர், அதாவது உனக்கு எவ்வளோ காசு ரிட்டர்ன் வருது, ரெவன்யூ வருது, அது 1000 கோடி இருந்துச்சுன்னா, இல்லைனா உன்னோட லாபம், உன்னோட தனிப்பட்ட லாபம் ஒரு 5 கோடி வந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலும் நீ சிஎஸ்ஆர் நாம்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது எஜுகேஷனுக்கு, ஹெல்த்துக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, இல்லை ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கு எதுக்காக என்ன பண்ணணும், நீ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அந்த யாரோட எந்த கம்பெனிக்கு இந்த எலிஜிபிலிட்டி வந்துருச்சோ அவங்க முதல்ல வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கமிட்டின்னு ஒன்று போடணும். அந்த கமிட்டி தான் என்ன பண்ணணும், அந்த கமிட்டியில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த கமிட்டி தான், அந்த சிஎஸ்ஆர் கமிட்டி தான் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியோட 2% லாபத்தை கடைசி 3 வருஷத்தில் 2% ஆஃப் தேர் நெட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் எஜுகேஷனில், ஹெல்த் கேரில், இதில் வேணால். இந்த 2% ப்ராஃபிட்டை கூட எந்த கம்பெனிஸும் என்ன பண்ணல, ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணல. அப்போது அது ஒழுங்காக ஏன் வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணல, அப்போது அந்த ரூல்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸ் ஆக்ட்டை 2019 அமெண்ட் பண்ணி இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனியோட 2% லாபத்தை நீ என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்ல. சப்போஸ் உன்னால் செலவு பண்ண முடியலன்னா, நீ செலவு பண்ணிட்டு இன்னும் பாதி காசு மிச்சமாக இருக்குது, நீ செலவு பண்ணாமல் என்ன பண்ணணும்னா, அந்த கடைசி 3 வருஷத்தில் ஒரு 2% ப்ராஃபிட்டில் உன்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியலையோ அந்த காசு என்ன பண்ணு, ஷெட்யூல் 7 இருக்கிற ஏதோ ஒரு ஃபண்டில் நீ டெபாசிட் பண்ணிவிடு. ஷெட்யூல் 1, 2, 3 படிப்போம்ல, ஷெட்யூல் 7 ஒரு ஃபண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பிஎம் ரிலீஃப் ஃபண்டு, அது மாதிரி நிறைய ஃபண்ட் இருக்கும். அந்த ஷெட்யூல் 7 ஏதோ ஒரு ஃபண்ட் என்ன பண்ணுற, நீ வித்தின் 6 months நீ டெபாசிட் பண்ணிடணும். யார் சொல்கிறா, இந்த அமௌண்ட் சொல்லுது. கரெக்டாக நீங்களே பண்ண சொன்னால் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், நீங்கள் அண்டர் த அமெண்ட்மெண்ட் எனி அன்ஸ்பெண்ட் annual CSR funds must be transferred to one of the funds under Schedule 7 of the Act. இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குல்ல, இந்த கம்பெனிஸ் ஆக்டில் நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 நிறைய ஷெட்யூல் இருக்குது. அதில் ஷெட்யூல் 7 இருக்கிற ஃபண்டில் ஏதாவது ஃபண்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் 6 மாதத்துக்குள்ளே. இங்கே போட்டுருப்பாரு, எனி ஃபண்ட்ஸ் ரிமைனிங் அன்ஸ்பெண்ட் ஆஃப்டர் 3 years. என்ன பண்ணி புரியுதா உங்களுக்கு? அதாவது ஜென்ரலாக நீ வந்து நீ எவ்வளோ காசு செலக்ட் பண்ணலையோ அது 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும், ஏதாவது ஃபண்டில் போட்டுரும். ஷெட்யூல் 7 இருக்கிற ஃபண்டில், எக்ஸாம்பிள் பிஎம் ரிலீஃப் ஃபண்டில் போட்டுருணும். சப்போஸ் நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுற. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ண போகிற சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காசு செலவு பண்ணிருக்கேன். அப்போ அந்த ப்ராஜெக்ட் இந்த வருஷம் முடியல, அதனால் காசு செலவு பண்ணாமல் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த வருஷம் கணக்கு எடுக்கிற, கடைசி 3 வருஷத்தில் 2% காசு எவ்வளோ எடுத்துக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற. அந்த ப்ராஜெக்ட் முடியல, இன்னும் காசு தேவைப்படுது, இன்னும் செலவு பண்ணாமல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டை நீ என்ன பண்ணிடலாம், வித்தின் 30 daysல நீ டெபாசிட் பண்ணிக்கலாம். சொல்ல போகிறதா, நீ ஒரு கம்பெனியில் 2% லாபத்தை எடுத்து நீ ஒரு ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ணுற, மக்களுக்கான ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணுற. ஓகே, இந்த 2% காசும் இன்னும் இந்த ப்ராஜெக்ட்டில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி முடிக்கல, இன்னும் சட்டன் காசு இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த ப்ராஜெக்ட் முடியாதால தான் இன்வெஸ்ட் பண்ண, இந்த ப்ராஜெக்ட் முடியாததால தான் இதை நீ ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணலான்னா, நீ இந்த மிச்சம் இருக்கிற காசை நீயே ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அப்படின்னு, அதாவது இன்னும் வந்து மிச்சம் இருக்கிற கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி காசு அப்படின்னு சொல்லிட்டு காசு நீயே போட்டு இந்த காசு அட்லீஸ்ட் 3 வருஷத்தில் நீ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முடிச்சு காலி பண்ணிடணும். அப்படி 3 வருஷத்தில் நீ காலி பண்ணலன்னா என்ன பண்ணிடணும், ஷெட்யூல் 7 ஆஃப் தி ஆக்ட்டுக்கு அனுப்பி விட்டுருணும். புரிஞ்சா? ஜென்ரலாக நீ உங்களை காசு இருக்குது, நீ எதுவுமே பண்ணல அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே என்னது ஷெட்யூல் 7 ஃபண்டில் ஆட் பண்ணி விடணும். சப்போஸ் நீ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுற, மக்களுக்கான ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் முடியாதால இன்னும் 2% லாபம் வச்சிருக்க. அப்படி அப்போ நீயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க, முதல்ல அதில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி 3 வருஷத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறது செலவு பண்ணு. அப்பயும் 3 வருஷம் ஆகி நீ செலவு பண்ணனா இன்னும் அந்த காசை, சிஎஸ்ஆர் காசை, அந்த சிஎஸ்ஆர் காசு என்ன பண்ணிவிடு, ஷெட்யூல் 7 இருக்கிற ஏதோ ஒரு ஃபண்டில் போட்டுரு.
புரியுதுல? எஸ். யாராவது இன்னும் இதை வயலேட் பண்ணாங்கன்னா, இப்போ சொன்ன ரூல்ஸ் எல்லாமே 2019 ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன உண்டு? ஃபைன் உண்டு. ஓகே. அதே சமயத்தில் இம்ப்ரிசன்மெண்ட்டும் உண்டு. கரெக்டாக? எஸ். 3 வருஷத்துலேருந்து உள்ளது 3 இயர்ஸ் ஜெயிலு உள்ள போடலாம். அப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போ திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் இன் ஃபோர்ஸ் இட். அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களோட சம்பளத்தில் உங்களோட லாபத்தை 2% இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணனா ஜெயிலுக்கு போட்டுக்கல, இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 3 இயர்ஸ். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதை ஒரு கிரிமினல் குற்றம் மாற்ற வேணாம், சிவில் குற்றமாக இருக்கலாமே தவிர கிரிமினல் குற்றம் மாற்ற வேணாம்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் இன் ஃபோர்ஸ். இல்லை யாரை படிக்கிறோம்? இந்தியாவோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் ஆக்டை நிறைய விஷயம் பார்க்குறோம். அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் என்ன பண்ணுறாங்க? அமல் பண்ணுறாங்க. அப்போது இந்தியாவோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த ஆக்டை ஈஸி தான் ஆக்கணும். ரொம்ப கஷ்டமாக்குறாங்களே, CSR நாம்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்களே. எஸ். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வந்து அவங்க ஸ்டிக் பண்ணுறது. மற்ற எல்லாமே ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே போட்டு ரீகேட்டகரைசேஷன் ஆஃப் சர்டன் ஆஃபென்சஸ். த ஆக்ட் கண்டைன்ஸ் 81 காம்பவுண்ட் அஃபென்சஸ் பனிஷபிள் வித் ஃபைன் ஆர் இம்ப்ரிசன் போத். காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னால் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு அஃபென்ஸ். அதை ஜஸ்ட்டு சிவில் டிஃபால்ட்டாக மாற்றிட்டாங்க, சாதாரண குற்றம் மாற்றிட்டாங்க. புரிஞ்சில்ல? அப்போ என்ன பண்ண தவிர ஜெயிலுக்குலாம் போகிறதால ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், நீ பெனால்ட்டி கட்டினாலே போதும். அதேமாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு ஆடிட்டர் இருப்பார்ல, ஆடிட்டர். ஓகே. அந்த ஆடிட்டர் அந்த கம்பெனி கரெக்டாக ஆடிட்டிங் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக இந்த ஆக்டில் கிடையாது, ஏற்கனவே இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, டிபார் ஏ மெம்பர் ஃப்ரம் ப்ராக்டிஸிங் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார் பீரியட் ஆஃப் 6 months to 10 years. 6 மாதத்துலேருந்து 10 வருஷத்துக்கு வரைக்கும் அவன் வந்து வேலையை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆக்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஒரிஜினல் ஆக்ட் இருந்துச்சு. ஒரு ஆடிட்டர் இருக்கார், அவர் அந்த கம்பெனியை திருட்டுத்தனமாக அவரோட அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக வந்து சொல் பண்ண அவங்களை கம்பெனியோட கணக்கு தப்பாக எழுதுறாரு, தப்பாக எழுதி கவர்மெண்ட் காட்டுறாரு, தப்பாக எழுதி இதில் லாபமே இல்லாத மாதிரி காட்டுறாரு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஆளுக்கு பனிஷ்மெண்ட் தரலாம்ல. எஸ். அது வந்து அந்த ஆடிட்டருக்கு 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் தண்டனை தர மாதிரி இருந்தது. என்ன தண்டனை? நீ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், நீ CA தானே படிக்கணும். ஒரு ஆடிட்டர் ஆகிறதுக்கு நீ CA படிக்கணும். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. இந்த பில் அமெண்ட்ஸ் தி பனிஷ்மெண்ட் டு ப்ரொவைட் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் ஏ கம்பெனி 6 to 10 years. அந்த கம்பெனியில் மட்டும் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டில் பண்ணிட்டாங்கன்னா இந்த வேலை நீ எங்கேயுமே செய்ய பண்ணிட்டு இருந்தாங்க. யூ ஷுட் நாட் ப்ராக்டிஸ். அதாவது நீ லாயராகவே ப்ராக்டிஸ் சொல்லுவாங்களே, நீ லாயராகவே 10 வருஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாகவே வேலை செய்யக்கூடாது ஒரு 10 வருஷத்துக்கு, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பாயிண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இப்படிலாம் வேணாம், அந்த கம்பெனியோட ஆடிட்டராக நீ ஒர்க் பண்ண வேணாம். இந்த பில் அமெண்ட்ஸ் தி பனிஷ்மெண்ட் குறைக்குது டு ப்ரொவைட் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அன் ஆடிட்டர் ஆர் இன்டர்னல் ஆடிட்டர் ஆஃப் எ கம்பெனி. அதே மாதிரி இந்த பாயிண்ட் புரியுதா? இஷ்யூ ஆஃப் டிமெட்டரலைஸ்டு ஷேர். முதல்ல ஒரு எய்ம் என்ன புரிஞ்சுல, இந்தியாவில் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ கம்பெனி செக்டர் லூஸ் பண்ணணும், ஈஸி பண்ணணும். அதில் வர பாயிண்ட்ஸ் தான் இது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக் பாயிண்ட் என்னது? CSR பாயிண்ட்ஸ் தான். அதில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜெயில் வேணாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கம்பெனி செக்டரில் ஒரு கம்பெனி வந்து ஏதாவது தப்பு இருந்தாங்கன்னா நிறைய ஒரு 81 காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் இருந்துச்சு. ஜெயிலுக்கு போகிற அஃபென்ஸ் அதை சிவில் அஃபென்ஸாக மாற்றிட்டாங்க ஒரு 16. அடுத்த ஆடிட்டரை வந்து இப்போது அந்த கம்பெனி ஒர்க் பண்ண வேணாம், மற்ற கம்பெனி ஒர்க் பண்ணலாம், அதுவும் ஈஸி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி டிமெட்டரைசர்னா ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், நீ டேரெக்டாக அந்த கம்பெனி தான் வாங்கணும். ஷேர்னா ஃபிசிக்கலாக பத்திரம் சொல்லுவாங்களே. எஸ். அதை என்ன பண்ண தேவையில்ல, பத்திரம் ஃபிசிக்கலாக வாங்க தேவையில்ல, ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இந்த ப்ரொவிஷன் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கிடையாது, பப்ளிக் கம்பெனி தான் இருந்துச்சு. நீ வந்து இப்போது ஒரு பப்ளிக் கம்பெனி, கவர்மெண்ட்டோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிற, ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா, ஷேர்ஸ் வாங்கணும்னா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து பதில் மெட்டீரியல்னா ஹார்ட் காப்பி, டிமெட்டீரியல்னா சாஃப்ட் காப்பி, பென்ட்ரைவில் யூஸ் பண்ணுவோம்ல. எஸ். அந்த மாதிரி ஷேர்ஸை வந்து டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மாக ஒரிஜினல் ஆக்டில், கம்பெனிஸ் ஆக்டில் பப்ளிக் கம்பெனி தான் பண்ண முடியும். அண்டர் தி ஆக்ட் certain classes of public companies are required to issue shares in dematerialized form only. அதாவது ஆன்லைன்லேயே அனுப்பிக்கலாம். இந்த ப்ரொவிஷனை இப்போது அன்லிஸ்டட் கம்பெனிக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் கூட அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஷேரை விற்கலாம், ஆன்லைன் ஃபார்மெட்டில் விற்கலாம், அதாவது டிமெட்டரைஸ்ட் ஃபார்மில் விற்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கம்பெனிஸ் ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்பரன்சி அதிகமாக்குது. ஜென்ரலாக ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதில் யார் வந்து 25% ஷேர் வச்சுருக்காங்களோ, இப்போ இந்த ஆள் வச்சுக்கலாம், இந்த ஆள் வந்து இந்த கம்பெனியோட 25% ஷேர் வச்சுருக்காருன்னா இவர் என்ன பண்ணலான்னா, நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர்னு வெளியே சொல்லலாம், டிக்ளேர் பண்ணலாம். ஹீஸ் ரெக்வயர்ட் டு மேக் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ ஒரு சொல்லாமல் இருக்கலாம்ல. இப்போ ட்ரான்ஸ்பரன்சி அதிகமாக்கிறதுக்காக அந்த கம்பெனியே சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம், இந்த கம்பெனி ஆக்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியில் ஒருத்தர் 25% ஷேர் இருக்குன்னா அந்த கம்பெனியே என்ன சொல்லணும், யாருக்கு 25% ஷேர் இருக்குன்றதை வெளிப்படையாக சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. The amendment requires every company to take steps to identify an individual who is significant beneficial owner. யார் பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்றத இந்த ஆக்ட் படி சொல்லணும். ஓகே, ஒரிஜினலாக அவனே சொல்லுவான், இப்போ அந்த கம்பெனியே சொல்லணும். அதேமாதிரி கம்பெனி பற்றியான கேசஸ்,
எல்லாமே ஒரே ஆள் தான் பார்த்துக்குறான். NCLT மட்டும்தான், நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். அப்போ இவங்க ஒரே ஆள் எல்லா விஷயத்தையும் பார்க்குறதால நிறைய கேசஸ் பெண்டிங்காக இருக்கும். இப்போ கேஸ் சீக்கிரம் முடியாது. கரெக்டாக? எஸ். அப்போது சில பவர்ஸ் யார் கொடுத்துட்றாங்க? ரீஜனல் டைரக்டரே கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட ரீஜனல் டைரக்டருக்கு பவர், எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து நீங்களே சில விஷயங்களை சில விஷயத்தை நீங்களே திருப்பி கொடுத்துக்கலாம். என்ஹான்சிங் தி பெக்யூனியரி லிமிட்ஸ் ஃபார் ரீஜனல் டைரக்டர்ஸ். அதே மாதிரி தீம் மட்டும் முக்கியம். அதாவது தீம் என்னென்னா, NCLTக்கு அதிகமான கேசஸ் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட கேஸை குறைப்போம், வெளியே எடுத்துருவோம். அப்போ யாருக்கெல்லாம் தரலாம்? ரீஜனல் டைரக்டர் தரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பப்ளிக் கம்பெனி இருக்குது, அதை ப்ரைவேட் கம்பெனியே மாற்றணும். கம்பெனி பற்றின விஷயம். அப்போ NCLT தானே போகணும் அப்ரூவ் வாங்குறதுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். எதை பற்றியானது? கம்பெனிஸ் ஆக்டை அமல் பண்ணதில் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் மோஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னது? இந்த CSR நாம்ஸை கிரிமினலாக சொல்லிட்டாங்களே. எஸ். அதாவது அந்த காசை நீங்கள் அலோகேட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஜெயிலில் போகிற அளவுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, அதை மாற்றணும்னு சொன்னாங்க. ஸோ அதை மாற்றுறதுக்கு மறுபடியும் CSR நாம்ஸை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி பேரில் போட்டிருக்கா? மேபி அந்த கமிட்டி பேர் நெக்ஸ்ட் PDF இருக்கலாம். இப்போதைக்கு எழுதிங்க. இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ், INJETI, இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ், SRINIVAS. ஓகே. இவர் வந்து கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அதோட செக்ரட்டரி. அது முக்கியம் இல்லை. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணுறது 2019 அமெண்ட்மெண்ட்டில் CSR நாம்ஸ் ரொம்ப டைட்டன் பண்ணிட்டாங்க. CSR நாம்ஸே நம்ம என்ன பண்ணுறோம், கிரிமினல் அஃபென்ஸாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அதை சரி பண்ணலாம், அதுக்கு கமிட்டி போடுறாங்க. ஸோ அதுக்கு யார் வரா? இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் வரார். ஸோ அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, வழக்கம் போல் மாற்றிடுறாரு. அதாவது CSR நாம்ஸ் ஒருத்தர் ஃபாலோ பண்ணோன்னா அதை கிரிமினல் அஃபென்ஸை சொல்லாதீங்க, யூ ஹேவ் டு மேக் ஆஸ் ஏ சிவில் அஃபென்ஸ். அதாவது வயலேஷன் ஆஃப் CSR கம்ப்ளைண்ட்ஸை மஸ்ட் பி மேட் ஆஸ் ஏ சிவில் அஃபென்ஸ். பெனால்ட்டி போடுங்க, கிரிமினல் தேவையில்லைன்னு சொல்கிறார் ஒரே பாயிண்ட். அதே மாதிரி ஒரு சொன்னார்ல, உங்களால் வந்து அந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் அதில் 2% காசு உங்களால் செலவு பண்ண முடியும்னா அதை நீங்கள் வந்து அந்த ஷெட்யூல் 7 போடலான்னு சொன்னாங்களா, ஏதோ ஃபண்டில். அந்த ஃபண்டில் இருக்கிற காசை கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எந்த ஸ்கீம்ஸில் காசு இல்லையோ அந்த காசுலாம் போடக்கூடாது. என்ன சொல்கிறாங்க புரியுதுல? எஸ். கவர்மெண்ட்டுக்கு தனக்கு தேவையான ஸ்கீம்ஸுக்கு கொஞ்சம் காசு கேப் இருக்குது, ரிசோர்ஸ் கேப் இருக்குது, கேப் ஃபண்டிங் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேப் ஃபண்டிங்காக இந்த காசை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எஸ். இந்த காசை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்னா, இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி பயன்படுத்தணும். சமூக ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கான இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி பயன்படுத்தணும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த கடைசி 3 வருஷத்தில் உன்னோட ப்ராஃபிட்டு இத்தனை கோடி இருந்தால், அதாவது இத்தனை ப்ராஃபிட் இருந்தால், இத்தனை டர்ன் ஓவர் இருந்தால் பார்த்தோம்ல, அதில் 2% என்ன பண்ணணும், நீ CSR இன்வெஸ்ட் பண்ணணும்ல. அந்த 2% காசு எவ்வளோன்றதை பார்க்கணும்ல நம்ம. அந்த 2% காசு 50 லட்சத்து ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண தேவையில்லை, இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கமிட்டியை நீ அந்த கம்பெனி போட தேவையில்லை. என்ன பாயிண்ட் சொல்கிற புரியல? ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் தன்னோட லாபத்தில் 2% காசு எடுத்து பார்க்குமா, அந்த 2% காசுன்றது 50 லட்சத்து ரூபாய்க்குள்ளேயே இருந்துச்சுன்னா, 50 lakhsக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண வேணாம், CSR கமிட்டின்னு ஒரு கமிட்டியை நீ கம்பெனிஸ் அமைக்க வேணாம். நீ கமிட்டி அமைக்காமல் என்ன பண்ணிக்கோ, அந்த காசை சோஷியலுக்கு செலவு பண்ணிக்கோ. ஆனால் உன்னோட 2% காசு செலவு பண்ண போகிற CSR நாம்ஸ்ன்றது 2%, அது 50 lakhsக்கு மேலே வருதுன்னா என்ன பண்ணணும், நீ ஒரு கமிட்டி போட்டு தான் அந்த கமிட்டி தான் என்ன பண்ணணும், அந்த காசை எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது சொல்லணும். அதேமாதிரி இப்போ தீம் புரிஞ்சிச்சுல? எஸ். அப்போ CSR நாம்ஸ் டைட்டன் பண்ணாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த கமிட்டி என்ன சொல்லுது, ரெக்கமெண்டேஷனில் குறைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற, இந்த 2% எடுத்த காசை எடுத்து நீ ப்ராஜெக்ட் பண்ணுற, ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் முடியல. ஸோ அந்த காசை 3 வருஷம் வச்சுக்கலாம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 வருஷம் வேணாம், 5 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொவிஷன் ஃபார் கேரி ஃபார்வர்ட், அதுதானே 3 வருஷமாக நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்க. 3 வருஷமாக கேரி ஃபார்வர்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணிடணும், அந்த அன்ஸ்பெண்ட் பேலன்ஸை ஃபண்டுக்கு அனுப்பிடணும், ஷெட்யூல் 7 ஃபண்டுக்கு அனுப்பிடணும். இப்போ அந்த கேரி ஃபார்வர்டு இயர் வந்து பீரியடை வந்து 3லேருந்து 5 இயர்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீ வந்து உன்னோட CSRல இருக்க காசை நீ ஸ்பெண்ட் பண்ண வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷெட்யூல் 7 காசு போடுறாங்களே, அதாவது ஒரு கம்பெனியாவில் என்னது அந்த காசை இன்வெஸ்ட் பண்ண முடியல, அவனோட லாபத்திலேருந்து எடுத்து சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும், நீங்கள் ஷெட்யூல் 7 போட்டால் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிங்களா? எஸ். அந்த ஷெட்யூல் 7 எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு எந்த திட்டத்தில் காசு இல்லையோ அதில் போடக்கூடாது. நீங்கள் எதுக்கு பண்ணணுன்னா SDGயை சரி பண்ணுறதுக்காக பண்ணணும். சஸ்டைனபிள் யுவனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதுக்கான அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான நீங்கள் என்ன பண்ணணும், காசு அலோகேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் SDG கோலில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா
ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன், சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர், நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ 50 லட்ச ரூபாய்க்கு கீழே நீ சிஎஸ்ஆர் நாம்ஸில் காசு வந்து செலவு பண்ண போகிறேன்னா கமிட்டி தேவையில்லை. அதே சமயத்தில் உன்னோட சிஎஸ்ஆர் நாம்ஸ் ஆப்ளிகேஷன் 5 கோடிக்கு மேலே இருக்குது. 5 கோடி அளவுக்கு அந்த 2% லாபன்றது உன்னோட லாபத்தில் 5 கோடிக்கு மேலே இருக்குன்னா நீ என்ன பண்ணணுன்னா இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். இந்த 5 கோடி காசை இன்வெஸ்ட் பண்ணால் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்ற ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறா? ஸ்ரீனிவாஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. This news appears on page number 12 and reads, Companies Bill tightens the CSR compliance. So basically, the Lok Sabha has passed the Companies Amendment Bill of 2019, and this is amending the Companies Act to bring in certain reforms. Now, since the bill is still pending in the Parliament, we will not be talking about the entire components of the bill and will only be looking at the changes which are proposed related to the corporate social responsibility and the National Financial Reporting Authority. Now, corporate social responsibility has been provided for under Section 135 of the Companies Act of 2013. To simply put, corporate social responsibility is a management concept whereby companies integrate social and environmental concerns in their business operations and interactions with their stakeholders. In fact, India is the first company to make corporate social responsibility spending mandatory through a law. Now, Companies Acts provide that all those companies which are registered under the Companies Act and have a net worth of 5,000 crores or more, or turnover of rupees 1,000 crore or more, or a net profit of 5 crores or more during any financial year will have to spend 2% of their average net profits which were made during the 3 immediately preceding financial years in pursuance of its corporate social responsibility policy. So CSR is applicable to companies who have net worth of 500 crores or more and turnover of 1,000 crores or more or net profit of 5 crores or more. And all these companies will have to spend 2% of their last 3 years' profit towards fulfilling their corporate social responsibility goals. Now the Act states, company will have 1 year to solidify and come out with a CSR proposal, and then they will have another 3 years to spend the funds. And in case it is being found out that money which was reserved for the CSR is not being used, then that money will be moved to an escrow account. Further, the Act also states that if the companies are not fully spending the funds meant for the CSR, then they must disclose the reasons for not spending such funds in their annual reports. Now, the changes which the bill has proposed is that firstly, the bill says that any unspent annual CSR funds must be transferred to one of the funds under Schedule 7 of the Companies Act. Now, Schedule 7 of the Companies Act provides for all those activities which can be included by the companies in their corporate social responsibility and includes funds like the PM Relief Fund. Further, the bill states that if it is found out that the CSR funds are committed to certain ongoing projects, then the unspent funds will have to be transferred to an unspent CSR account within 30 days at the end of the financial year, and then they have to be spent within 3 years. Further, the bill states that any violation of such rules can attract fine between 50,000 to 25 lakh rupees. And lastly, the central government has been empowered to give such general and specific directions to any company or class of companies which it thinks is necessary to ensure compliance to the provisions of the CSR. Now, since the bill is still pending, the provisions of the bill can be used as a recommendation if a question comes on tightening of the compliance of CSR. However, from the perspective of the UPSC, you should know what corporate social responsibility is all about. Now, the next major provision which the bill talks about is that the National Financial Reporting Authority should be allowed to debar auditors. Now, the bill states that the National Financial Reporting Authority should be able to perform its function through various divisions and executive body. Now, currently, the Companies Act states that the NFRA can debar a member or a firm for practicing as a chartered accountant for a period which will vary from 6 months to 10 years. Now, the bill has kept this provision the same. The only thing what it is doing is that it is specifying and making it more clear as to what class of people can be debarred by the National Financial Reporting Authority. Hence, the bill says that the NFRA can provide for debarment from appointment as an auditor or an internal auditor of a company or performing a company's valuation for a period of 6 months to 10 years. So, even earlier, the NFRA was allowed to debar, and the bill has continued with that power of NFRA. The only thing is that it has made it more clear, lucid, and has tried to fill in any kind of ambiguity. Now let us see what is National Financial Reporting Authority. Now, NFRA is a statutory body which has been constituted by the central government under Section 132 of the Companies Act of 2013. The main aim of the body is to enforce accounting and auditing standards and also to have an oversight of the work of the auditors. Hence, the NFRA is known as the auditor of auditors. Now, the main functions of the NFRA is firstly, as stated, to recommend accounting and auditing standard, ensuring compliance, and also overseeing the quality of service of the accounting and auditing professions. Further, the NFRA has been given the power to investigate matters of professional misconduct by the chartered accountant or the CA firm and further impose a penalty or debar the CA or the firm up to 10 years. As far as the constitution of the NFRA is concerned, it will consist of a chairperson who has to be a person of eminence and having expertise in accounting and auditing, and it will have such other members who will not exceed 15 in total, consisting both of part-time and full-time members. Further, the NFRA can investigate a matter either suo motu, that is on its own cognizance, or on a reference made to it by the central government. Further, the NFRA shall have the same power which are vested in a civil code under the Code of Civil Procedure. So, from your exam point of view, you should remember details about the NFRA. With this, let's move on to our next news.